ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகி பேல் தான். எப்பயும் ஒரே மாதிரி பொரியில் செய்யாமல் இந்த வாட்டி நம்ம இதில் செய்ய போகிறோம்னா மேகியில் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் மேகி இருக்கு இல்லையா, அதை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம் உடச்சி. இப்போ இந்த பட்டரில் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப்பு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின தக்காளியும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். மேகி மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட மேகி பேல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி பொரியில் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி மேகியில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு செய்து தரலாம், யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களும் செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.